அனைவருக்கும் வணக்கம். விவசாயி ஜெயராமன். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தின் 17வது சட்டமன்ற பேரவைக்கான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி புதன்கிழமை நடக்க இருக்கு. இந்த தேர்தலை முன்னிட்டு போட்டியாளர்களுக்கு வேட்பு மனுவை விநியோகம் செய்ய வேண்டிய தேர்தல் ஆணையம் நேற்றுக்கு தான் வேட்பு மனுவை பெற இருந்தாங்க. அன்னைக்கில் இருந்து தான் வேட்பு மனுவை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சாங்க. அந்த வகையில் நாம் வேட்பு மனுவை வாங்க நேற்று கொளத்தூர் சென்றிருந்தோம். நமக்கு பெரிய கெடுபிடிகளை தேர்தல் ஆணையம் பெரிய நிர்பந்தத்தையும் அங்கு காவல் பணியில் இருந்த காவலர்கள் பெரிய அளவில் மன உளைச்சலுக்கு உண்டாக்கும் வகையில் மரியாதை இல்லாமல் நடத்தின விதம் அப்படின்றதும் நீங்கள் காணொலிகளில் செய்தித்தாள்களில் பார்த்துருப்பீங்க. செய்தி ஊடகங்கள் பேசியிருக்கிறதையும் நம்ம பார்த்தோம். உள்ளபடியே ஜனநாயக படுகொலையை தமிழக காவல்துறையினர் நடத்தியிருந்தாங்க. அது கொளத்தூரில் மிகப்பெரிய கொடும் குற்றமாக நம்ம பார்த்தோம். ஒரு வேட்பு மனுவை பெறப்போகின்ற ஒரு வேட்பாளராக இருக்க நினைக்கின்ற ஒருவரை தெருவில் நின்று ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தெருவிலே நில்லுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு ஜனநாயக படுகொலையை கொளத்தூர் காவல் நிலைய அதிகாரிகள் அங்கே இருந்த பணியில் இருந்த ஊழியர்கள் செஞ்சது கொடும் குற்றமாக நம்ம பார்த்தோம். இதையும் தாண்டி வேட்பாளர்கள் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய போகின்ற போதோ அல்லது வேட்பு மனு வாங்க போகின்றதோ தேர்தல் சம்பந்தமாக யாரெல்லாம் தேர்தல் அதிகாரியை சந்திக்க போகிறாங்களோ அது தொடர்பான அதிகாரிகளை சந்திக்க போகிறாங்களோ அவர்களுக்கு ஒரு காத்திருப்போருக்கான இடத்துல அமர வச்சு அவர்களை மரியாதையோடு நடத்தணும் அப்படின்ற குறைந்தபட்ச தகுதியை கூட இழந்தவர்களாக தமிழகத்தில் தேர்தலை நடத்துகின்றவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது பெருங்குற்றம், கடுமையான கண்டனம். நான் தமிழ்நாடு முதலமைச்சர் வேட்பாளராகவும் கொளத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் போட்டி களத்தில் இருக்கிறேன். போட்டு பாருங்கள் ஓட்டை, மாற்றி காட்டுற நாட்டை. விவசாயி ஜெயராமனுக்கு ஓட்டு. ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் அந்த அரசியல்வாதிகளின் அடிவடிகளாக செயல்படுகின்ற அரசு கூலிகளுக்கும் வேட்டு. காணொலியை அதிகம் பகிருங்க. நான் உங்கள் மனசாட்சியாக களத்தில் இருப்பதனால எதுவும் சாத்தியம். வெற்றி நமது. நன்றி, வணக்கம்.